ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஹெட்செட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்க, கஸ்டமர் கேர், வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் மீட்டிங்க்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெட்செட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த ஸ்பாஞ்சு வந்து நம்ம பிராண்டட் ஹெட்செட் வாங்கினோன்னா அதில் நல்லாயிருக்கும். இதே நம்ம ஒரு 500 to 1000 rupees ஹெட்செட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. அண்ட் இந்த திக்னஸும் அதிகமாக இருக்காது. வேர்வப்பட்டாலோ லாங் டைம் காலில் இருந்தாலோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து இந்த மாதிரி பிஞ்சு வந்துடும், உறிஞ்சிரும், இல்லைனா அப்படியே ஊறி போய் ஒரு மாதிரி சோச்சோன்னு ஆகிடும். ஸோ எனக்கும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. அதனால் இந்த ஸ்பாஞ்சை தான் நான் இன்றைக்கி அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பாஞ்ச் வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அண்ட் எவ்வளோ சைஸ் நான் வாங்கியிருக்கேன், எப்படி அதை மெஷர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ஸ்பாஞ்சு சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் ஃபிட் பண்ண எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்தது, பிஞ்சு டாராக வந்துருச்சு. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் இதை ஃபிட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது குவாலிட்டி. ஆனால் தொட்டு பார்க்க குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதை நான் எப்படி மெஷர் பண்ணி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திக்னஸ் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம காதுக்கு குஷன் நல்லாவே கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 55 5.5 சென்டிமீட்டர் இந்த அளவு. ஸோ உங்களோட ஹெட்ஃபோன் எடுத்து இந்த அளவை மெஷர் பண்ணுங்கள். இந்த அளவை மெஷர் பண்ணிட்டு எம்எம்லையோ சென்டிமீட்டர் வாட் எவர் இட் இஸ் அதை கன்வெர்ட் பண்ணி எந்த சைஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வாங்குங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக வாங்கிட்டிங்கன்னா நல்லா லூஸாக இருக்கும், சீக்கிரமாக இந்த பகுதி வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். கரெக்ட் சைஸ் வாங்குறது பெட்டர். அப்போ தான் நம்ம வியர் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்றைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் நல்லா உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இது நல்லா உள்ளே போகணும். நீங்களும் வந்து நகம் இருந்தால் நகம், இல்லை ஏதாவது ஷார்ப் இல்லாத ஆப்ஜெக்டாக வச்சு உள்ளே தள்ள பாருங்கள். மோஸ்ட்லி என்னோடது இந்த சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி போயிடுச்சு. ஸோ இதையும் பிச்சுட்டு இந்த சைடும் நான் இப்போ ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரையும் குறையும் தான் ஃபிட்டாக இருக்குது. இதுவுமே இதுக்கு பெர்ஃபெக்ட் சைஸ் இல்லை, ஆனால் இதோட குஷ்னிங் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வியர் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, குஷ்னிங் எப்படி இருக்குது, குவாலிட்டின்றதை விட குஷ்னிங் எப்படி இருக்குது, காதில் போட்டால் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள், ப்ராப்பராக ஃபிட் ஆகலை, ஓகேங்களா. ஆனால் இதோட கம்ஃபர்ட் வந்து வியர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து பழைய பஞ்சு எப்படி இருந்ததோ அதை விட ஒரு 10% 50% கம்ஃபர்ட்டாக இருக்குது. குஷனிங் அது தெரியுது, நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல கைஸ். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரீட் 27 பிளானட்ரானிக்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் தான் நான் அமேசானில் வாங்கினேன். அந்த பையிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் போய் ப்ராடக்டை பாருங்கள். நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் வாங்கினேன். ஆனால் பெருசாக உங்களுக்கு அந்த சோனி அந்த மாதிரி நல்ல பிராண்டில் ஒரு கம்ஃபர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உண்மையை சொல்லணுன்னா. ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்டாக திஸ் இஸ் குட். ஸோ இது யூஸ் பண்ண தான் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றது தெரியும். ஸோ நான் இதை ஒரு 1 week or 1 month யூஸ் பண்ணிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, வேத்துதுன்னா வந்து
பழைய ப்ராடக்ட்டு நான் இந்த பிஞ்சு விழுந்ததில் அந்த மாதிரி உழுவுதா என்ன ஏதுன்றது நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது மேலும் மேலும் ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from Irfan. Bye guys.